ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன். ஒரு முறை இயேசுவினிடத்துல அவருடைய சீஷர்கள் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே நீர் ஏன் எப்பொழுதும் ஊமைகளா பேசுறீர், நீர் ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீர், வெளிப்படையா பேசல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னாரு, நான் பரலோகத்தினுடைய ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா பரலோகத்தினுடைய ரகசியங்கள் இந்த ஊமைகள்ல மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. சரி, அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு ஊமை கொடுக்கப்பட்டிருக்கு, காணாமல் போன மகனுடைய ஊமை. இந்த ஊமையில எந்த பரலோகத்தினுடைய ரகசியங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 17 வரை. ஓகே, இப்போ இந்த ஊமையில 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். முதலாவது, அவன் இளையகுமாரனால அந்த ஆஸ்திய அழிக்க மட்டுமே முடிந்தது. இது ஊமையில சொல்லப்பட்டது. ஓகேவா? சோ முதலாவது, அவன் என்ன பண்ணா, ஆஸ்திய அழிக்க முடிஞ்சது, அதை சம்பாதிக்க முடியல, அதை பெருக்க முடியல. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த குடியானவனோ, அந்த தேசத்துல உள்ள குடியானவனோ செழிப்பா இருந்தான். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குடியானவன் தான் இளையகுமாரனை வேலை செய்யும்படி அனுப்புறான், ஆனாலும் அவனுக்கு கூலி கொடுக்கல. சோ இந்த 3 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் ஆஸ்தி. இது என்ன ஆஸ்தி? இந்த ஆஸ்தியை இளையகுமாரனால அழிக்க மட்டும்தான் முடிஞ்சுது, அவரால் அதை என்ன செய்ய முடியல, சம்பாதிக்கவே முடியல. அப்படின்னா இது என்ன ஆஸ்தி? இது மனிதர்கள் சம்பாதிக்கிற ஆஸ்தி அல்ல, இது தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆஸ்தி. அதுதான் ஆஸ்திகள்ல பிரதானமானது. அது தேவன் ஒரு மனிதனுக்கு பூமியில கொடுக்கக்கூடிய வாழ்நாள். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலம், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த காலம் தான் உங்களுடைய ஆஸ்தி. அப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரம் தான் உங்களுடைய ஆஸ்தி. சரி, இந்த ஆஸ்திய ஒரு முறை அழித்ததுக்கு அப்புறம் இந்த ஆஸ்திய மீண்டும் திரும்ப பெறுவதுன்றது இயலாத காரியம். ஓகே, இப்போ இந்த ஆஸ்தியை எப்படியெல்லாம் அழிக்க முடியும்? இந்த ஆஸ்தியை 3 வழிகள்ல மிக சுலபமா அழிக்கலாம். முதலாவது வழி பொருளாசை. பொருளாசை, பொருள் சம்பாத்தியத்தின் பின்னாடி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பணத்தின் பின்னாடி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள மிக சுலபமா அழிச்சிடுவீங்க. இரண்டாவது விஷயம் அடிமைத்தனம். அடிமைத்தனம் அப்படின்னா, நீங்க ஏதாவது தீய பழக்கங்களுக்கு அடிமைகளா இருந்தாலோ, இல்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு அடிமைகளா இருந்தாலோ, இல்ல பிறரை குறை சொல்லி திரிந்தாலோ என்ன பண்ண முடியும்னா, எளிதா உங்களுடைய வாழ்நாட்களை இவைகள்ல அழிச்சு முடிக்கலாம். மூன்றாவது விஷயம் கவலை. இந்த கவலை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மனிதனை செயல் இழக்க பண்ணும். ஆத்மாவை, ஆவியை என்ன பண்ணுமா, முறிக்குமா. முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? அப்படின்னா கவலை தேவனிடத்திலிருந்து ஒரு மனிதனை பிரிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். அப்போ விசுவாசிக்காதவர்கள் கவலைப்படுவாங்க. அப்போ கவலைப்படும் போது விசுவாசியாமல் வருகிற யாவும் பாவமே. அப்போ கவலை பாவம். கவலை ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். சரி, அப்போ இந்த 3 விஷயங்களும் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய காலங்களை மிக எளிதா என்ன பண்ணும் அப்படின்னா அழிச்சு போட்டுரும். இப்போ இப்படிதான் இளையகுமாரன் என்ன செஞ்சாருன்னா, தேவனை விட்டு விலகி
துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி வேசிகளாகிய நான் சொன்ன இவைகள் இடத்துல ஆஸ்தியை அழித்து போட்டார். சரி, ஆஸ்தி அழித்து போட்டதுக்கு அப்புறம் இளையகுமாரனுக்கு என்ன நடந்துச்சு? இளையகுமாரனுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவர் குறைவுபட தொடங்கினார். இப்போ இளையகுமாரன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடியானவன் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டார். இங்கதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கு, தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சம்னா உங்களுக்கு தெரியும், வறட்சியான அனுபவம். முதல்ல அழியக்கூடியது பயிர் வகைகளும் தாவரங்களும் தான். இரண்டாவது அதை நம்பி இருக்கக்கூடிய மிருகங்கள். மூன்றாவது இவைகளை சார்ந்திருக்கிற நாமும் எல்லாரும் அழிஞ்சு போயிருவோம் பஞ்சத்துல. இங்க சொல்லப்பட்டிருக்கு கொடிய பஞ்சம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த குடியானவன் இடத்துல வயல்கள் இருந்ததுன்னு சொல்றாரு. ஓகே, அப்படின்னா குடியானவன் இடத்துல வயல்கள் இருக்கு. சரி, அப்போ அது வெறும் நிலமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அது அப்படியும் இல்லையாம். அதுல என்ன செய்யறாராம், பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்புறாராம். அப்படின்னா அந்த வயல்கள்ல பன்றிகளுக்கு மேய்ச்சலும் உண்டாயிருக்கு. சரி, அப்படின்னா இந்த குடியானவன் இடத்துல வயல்கள் இருக்கு, பன்றிகள் இருக்கு, அதற்கு மேய்ச்சலும் உண்டாயிருக்கு. அது போக தவிடும் இருக்கு. தவிடுகள்னா என்ன? தானியங்களுடைய எச்சங்கள், மிச்சங்கள். ஓகேவா? தானியங்களுடைய மிச்சங்கள் தான் என்ன சொல்லுவோம், தவிடுன்னு சொல்லுவோம். அப்போ தவிடு இருக்கு அப்படின்னா அங்க என்ன இருக்கு? உணவும் இருக்கு. சோ இப்போ இந்த குடியானவன்கிட்ட என்னெல்லாம் இருக்கு? அவனிடத்துல நிலங்கள் இருக்கு, அவனிடத்துல மிருக ஜீவன்கள் இருக்கு, அவனிடத்துல உணவு இருக்கு, அவனிடத்துல வேலைக்காரர்களும் இருக்காங்க. இப்போ இவ்வளவு விஷயமும் குடியானவன் இடத்துல இருந்ததுன்னா, இத பார்த்தோம்னா நமக்கு குடியானவன் எந்த விதத்திலையும் பஞ்சத்தினால பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியவே இல்லை. அப்படிதானே? சரி, அப்படின்னா குடியானவன் பஞ்சத்துல பாதிக்கப்படல, அதுக்கு மாறா அவர் ரொம்ப செழிப்பா தான் இருந்திருக்காரு. சரி, ஆனா இளையகுமாரனுடைய நிலைமை எப்படி இருந்தது? அவர் பஞ்சத்தினால மிகவும் என்ன பண்ணாரு? பாதிப்படைஞ்சிருந்தாரு. இப்போ இந்த குடியானவன் என்ன செய்யறாராம், இந்த இளையகுமாரனை தன்னுடைய வயல்கள்ல வேலை செய்யும்படி அனுப்புறாராம். ஆனா அவருக்கு இவர் என்ன பண்ணல அப்படின்னா கூலி கொடுக்கல. ஓகே, இது என்ன நிலைமை? இப்போ நான் ஒருத்தங்களை வேலைக்கு கூப்பிட்டு அவங்கள வேலை செய்ய சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? கூலி கொடுக்கணும். நான் கூலி கொடுத்தேன்னா அவங்க என்னுடைய வேலைக்காரங்க. நான் கூலி கொடுக்கலன்னா அவங்க என்னுடைய அடிமை. அப்படின்னா இந்த இளையகுமாரன் அந்த குடியானவன் கிட்ட என்னவா இருந்தாரு? அடிமையா இருந்தார். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த விஷயம் போட்டிருக்கு, அவர் என்ன செஞ்சாரா, அந்த பன்றிகள் தின்னக்கூடிய தவிடு கிடைக்குமான்னு காத்திருந்தாரு. அந்த தவிடு கூட அவருக்கு மறுக்கப்பட்டது. இது ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா அவருக்கு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு? ஏற்கனவே குறைவுபட தொடங்கி இருக்காரு, இரண்டாவதா அடிமையா இருக்காரு, மூன்றாவதா கடினமா வேலை செய்யறாரு, நாலாவதா அவருக்கு உணவும் மறுக்கப்படுது. இந்த நிலைமை தொடர்ந்து நீடிச்சதுன்னா அவருடைய நிலைமை என்ன? மரணத்துக்கு தள்ளப்படுவார். அவர் அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தார். ஓகேவா? சோ இதுதான் இளையகுமாரனுடைய நிலைமை. இந்த நிலைமையில இளையகுமாரனுடைய கண்கள் திறக்கப்படுது. அவன் என்ன செய்யறான்? புத்தி தெளிந்து தகப்பனிடத்துக்கு திரும்புவேன்னு சொல்லி ஒரு பிரதிக்கனை எடுக்கிறாரு. சரி, ஓகே. இப்போ வேதாகமத்துல சொல்லப்படாத விஷயங்களே இல்லை. இந்த பழைய ஏற்பாடுல இந்த இளையகுமாரன் எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்காரு. நம்ம பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய இளையகுமாரனை பார்க்கலாமா? நியாயாதிபதிகள் 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்கள்லையும் நான் சொன்ன இளையகுமாரன் இருக்காரு. வீட்டுல போய் நீங்க இதை வாசிச்சுக்கோங்க. இப்ப நானே சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த இளையகுமாரனுடைய பெயர் சிம்சோன். இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு முறை திம்னாத்துக்கு போனாரு. போகிற வழியில ஒரு பால சிங்கம் அவருக்கு எதிர்பட்டு வந்துச்சு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல பலமா இறங்குனதுனால ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல அவர் என்ன செஞ்சாராம்? அந்த சிங்கத்தை கிழிச்சு போட்டாரு. சரி, மீண்டும் சில நாள் கழிச்சு திரும்பவுமா அந்த வழியா வராரு. வரும்போது அவர் என்ன செய்யறாரு? வழி விலகி அந்த சிங்கத்தினுடைய உடலை பார்ப்பதற்காக செல்றார்.
அப்போ அந்த சிங்கத்தினுடைய உடல்ல ஒரு தேன் கூடு இருந்துச்சு. இவர் என்ன பண்ணாரு? தேன் கூடை எடுத்து சாப்பிட்டாரு. சரி, தேன் கூடு சாப்பிட்டதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னாகமம் 6வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நசரேய விரதத்துல உள்ளவங்க கவனிக்க வேண்டிய பிரமாணங்கள் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 3 பிரமாணங்கள் இருக்கு. நசரேய விரதத்துல உள்ளவங்க என்ன பண்ணக்கூடாது? தலையில சவரகன் கத்தி படக்கூடாது. 2வது, திராட்சை பழத்துல உண்டான எதையும் புசிக்க கூடாது. 3வது, பிரேதத்தினால தன்னை தீட்டுப்படுத்த கூடாது. இந்த 3 கொள்கைகளும் நசரேய விரதத்துக்குள்ள பிரமாணங்கள். சோ இந்த பிரமாணங்கள் சிம்சோனுக்கு தெரியுமானா? தெரியும். ஏன்னா அவர் வாழ்ந்தது நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்துல தான், நியாயாதிபதிகளுடைய காலம். அந்த காலத்துல இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கானான் தேசத்துக்குள்ளதான் இருந்தாங்க. சீலோவுல அவங்களுக்கு கர்த்தருடைய தேவாலயமும் இருந்தது, அங்க ஆசாரியர்களும் இருந்தாங்க, பலி செலுத்துற முறைமையும் இருந்தது. அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகமும் அவங்க கையில இருந்தது, அதனுடைய பிரதிகள் கூட இவங்க கையில இருந்தது. கானா குறைக்கு இவரும் யாரு? நியாயாதிபதி. அதனால நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பார்த்துதான் நியாயம் செய்ய முடியும். அதனால இவருக்கு இதெல்லாம் தெரியும். ஓகே, இப்போ இவர் என்ன செய்யறாரு? சிங்கத்தினுடைய உடல்ல இருந்து எடுத்தாரு. சிங்கத்தினுடைய உடல் பிரேதம். பிரேதத்தினுடைய உடல்ல இருந்து எடுத்ததுனால இவருடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டுச்சு. இது முதலாவது பாவம். இப்போ அவர் என்ன செய்யறாரு? தேவனிடத்திலிருந்து விலகுறாரு. சரி, 2வது இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நியாயாதிபதிகள் 15:15 சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்து அதனாலே 1000 பேர்களை என்ன பண்ணாராம்? கொலை செய்தார். அதாவது பெலிஸ்தியர்களை கொன்னார், இவருக்கு விரோதமா வந்த பெலிஸ்தியர்களை. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை இவர் செஞ்சதுக்கு அப்புறமா அங்க என்ன நடக்குன்னா, இவர் தாகம் அடைஞ்சி ஆண்டவரை நோக்கி சொல்றாரு, கர்த்தாவே, நான் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை என்னுடைய கைகளினால கட்டளையிட்டு இருக்க, நான் இந்த தாகத்தினால செத்து மடிந்து விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியர்கள் கையில விழணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ தேவன் என்ன செஞ்சாராம்? லேகியினுடைய பள்ளத்தை என்ன பண்ணாரு? திறக்க பண்ணினார். தண்ணீர் வந்தது, அவன் குடித்தான், அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்ப வந்தது. ஓகேவா? அவன் பிழைத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, தேவன் ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கும் போது அந்த மனுஷன் எதனால மரணத்துக்கு சமீபமானாரு? எதனால அப்படின்னா, கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்ததுனால. அது என்னது? பிரேதத்தினுடைய ஒரு அங்கம். சோ பிரேதத்தினால மீண்டுமாய் சிம்சோன் என்ன பண்ணாரு? தீட்டுப்பட்டார். சோ 2வது முறையும் பாவம் செஞ்சாரு. 2வது முறையும் நசரேய விரதத்தை தீட்டுப்படுத்தினாரு. சரி, நசரேய விரதத்தை தீட்டுப்படுத்தினா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பாவ நிவிர்த்தி செய்யணும். என்ன பாவ நிவிர்த்தி? என்ன செய்யணும்னா, நசரேய விரதம் தீட்டுப்பட்டிருந்ததுன்னா அந்த மனுஷன் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். இருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டு தன் தலைமயிரை சிரைத்து, அதாவது மொட்டையிட்டு என்ன செய்யணும்னா, 2 புறா குஞ்சுகளை கொண்டு வந்து ஒன்றை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாகவும் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் செலுத்தணும். இந்த எந்த விஷயத்தையும் யார் செலுத்தல அப்படின்னா சிம்சோன் செலுத்தல. சரியா? இப்போ அடுத்தது ஒரு விஷயம் பண்றாரு. நியாயாதிபதிகள் 16:1 சொல்லப்பட்டிருக்கு, அவர் காசாவில் உள்ள ஒரு வேசியின் இடத்துல பிரவேசித்தார். சரி, இவங்களுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்துல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, 10 கற்பனைகள். அதுல 1 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்படின்னா இவர் என்ன செஞ்சிட்டாரு? கற்பனைகளையும் மீறி பாவம் செஞ்சிட்டாரு. இப்போ பாவம் செய்ய செய்ய சிம்சோன் இளைய குமாரன் என்ன பண்ணாரு? தகப்பனை விட்டு தூரமா போயிட்டே இருந்தாரு. ஓகேவா? சரி, இவருடைய ஆஸ்தி அழியும் மட்டும். இவருக்கு எவ்வளவு ஆஸ்தி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா 20 வருஷங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. 20 வருஷங்கள் இஸ்ரவேலரை நியாயம் விசாரிச்சார். இவருடைய ஆஸ்தி அழியும் மட்டும் அவர் என்ன செஞ்சாரு? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினார். இப்போ என்ன நடந்துச்சு? ஆஸ்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? குறைவுபட தொடங்கணும். வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 16:19. இப்ப என்ன நடந்தது? சிறுமைப்படுத்த தொடங்கினாள்.
குறைவுபட தொடங்கினான். இளையகுமாரன் குறைவுபட தொடங்கினார். அப்ப அடுத்தது என்ன நடக்கும்? குடியானவனிடத்துல போய் ஒட்டி கொள்ள வேண்டும். சோ இப்ப இங்க என்ன நடக்குன்னா, பெலிஸ்தியர்கள் கையில போய் என்ன பண்ணாரு? இவர் மாட்டிக்கொண்டார். ஓகேவா? பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சாங்க? இவருடைய கைகளுக்கு வெண்கல விலங்கிட்டு அவருடைய கண்களை குருடாக்கி மாவரைத்து கொண்டிருக்கும்படி வைத்தார்கள். சரியா? சரி, இப்போ இது இளையகுமாரனை பத்தி உள்ள விஷயம். சரி, இப்போ இந்த நிலைமை ஏன் ஏற்பட்டுச்சு? இந்த நிலைமைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 28:20 வாசிக்கலாம். என்னை விட்டு விலகி, அதாவது இளையகுமாரன் தகப்பனை விட்டு விலகி துன்மார்க்கமாய் துர்க்கிரியைகளை செய்கிறதின் நிமித்தம், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறதின் நிமித்தம் என்ன நடக்குமா? கையின் பிரயாசங்களில் எல்லாம் சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவாராம். அப்படின்னா இளையகுமாரனுக்கு நடந்தது, சிம்சோனுக்கு நடந்தது என்னது? சாபம். தேவனை விட்டு தூரம் போகும்போது என்ன உண்டாகும்? சாபம் உண்டாகும். சரி, ஓகே, அதிலே வாசிக்கலாம். 43வது வசனம். இதுதான் அந்த குடியானவன். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான், நீயோ தாழ்த்தப்பட்டு போவாய். அதனாலதான் குடியானவன் எப்படி இருந்தாரு? செழிப்பா இருந்தாரு. இவன் எப்படி இருந்தான்? தரித்திரனா இருந்தான். அதுக்கப்புறம் 45வது வசனம் வாசிக்கலாம். ஓகே, இப்போ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததுனாலதான் இந்த சாபங்கள் எல்லாம் உனக்கு ஏற்படுது. அது எது வரைக்கும் ஏற்படுமா? நீ அழியும் மட்டும் ஏற்படுமா? அப்படியே வாசிக்கலாம். 48. இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். இங்க இளையகுமாரன் யார சேவித்தாரு? யாருக்கு அடிமையா இருந்தாரு? குடியானவன். அப்ப குடியானவன் இளையகுமாரனுக்கு யாரு? சத்துரு. அவர்கள் என்ன செய்வார்களாம்? அவன் அழிந்து தீரும் மட்டும் அவன் என்ன பண்ணுவாங்களா? இருப்பு நுகத்தடியை கழுத்தின் மேல் போடுவார்களாம். அப்படின்னா என்ன நடக்கும்? தின்ன தவிடும் கிடைக்காதுன்னு அர்த்தம். இந்த நிலைமையில தான் இளையகுமாரனாகிய சிம்சோன் கூட என்ன செஞ்சாரு? மனம் திரும்புறாரு. அவர் புத்தி தெளிஞ்சு தகப்பனை நோக்கி சொல்றாரு, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. உம்முடைய ஊழியக்காரர்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்டார். தகப்பன் என்ன செஞ்சாரு? மனதுருகி ஓடி கட்டிக்கொண்டு முத்தம் செய்து அவர் என்ன செஞ்சாராம்? பாதரட்சைகள், சமாதானமாகிய பாதரட்சைகளையும் நீதியாகிய வஸ்திரத்தையும் அதிகாரமாகிய மோதிரத்தையும் என்ன பண்றாரு? அவருக்கு கொடுக்கிறார். இப்போ சிம்சோன் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார். அவர் பலம் அடைந்து அந்த தூண்களை தகர்க்க அந்த இடம் என்ன பண்ணப்பட்டது? தகர்க்கப்பட்டுச்சு. அவர் என்ன பண்ணாரு? மீண்டும் கர்த்தர் இடத்துல திரும்பினார். சரி, இது இளையகுமாரனை பத்தி உள்ள விஷயம். இப்ப நம்ம மூத்த குமாரனை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை.
ஓகே, இப்போ நம்ம மூத்த குமாரனுக்கு வரலாம். மூத்த குமாரன் என்ன செஞ்சார் அப்படின்னா, தூரத்துல வரும்போதே என்ன நடக்கு அப்படின்னு விசாரிக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இளைய குமாரன் வந்திருக்கிறாருன்னு, கொளுத்த கன்று அடிப்பிக்கப்பட்டிருக்கின்றதும் தெரிஞ்சிருச்சு. இப்பொழுது அவர் என்ன செஞ்சாராம், கோபம் மூண்டவராகி உள்ளே வர மனதில்லாது இருந்தார், வீட்டுக்குள்ள வரல. இப்ப தகப்பன் என்ன செய்யறாரு, வீட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து சொல்றாரு, உள்ள வான்னு சொல்றாரு. இவர் என்ன செய்யல, போகல. ஓகேவா, முதலாவது கீழ்ப்படியல. இரண்டாவது விஷயம் இதுல என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு தகப்பன் இடத்துல தகப்பனே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாக்குவாதத்துல ஈடுபட போறாருன்னு அர்த்தம். இப்போ அவர் தகப்பனுக்கு விரோதமா வாக்குவாதம் பண்றாரு, தகப்பனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாரு, தகப்பனுக்கு விரோதமா குறை சொல்றாரு. சரி, மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு உம்முடைய குமாரனாகிய இவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் தன்னுடைய சகோதரனை நேசிக்கலன்னு அர்த்தம், தன்னுடைய சகோதரனை பகைக்கிறாருன்னு அர்த்தம், தன்னுடைய சகோதரனை வெறுக்கிறாருன்னு அர்த்தம், தன்னுடைய சகோதரனை குறை சொல்லுகிறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் மூத்த குமாரன் இடத்துல காணப்பட்டது. சரி, மூத்த குமாரன் வேதாகமத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரும் இருக்காரு. எங்க இருக்காருன்னா, யோனா 4வது அதிகாரம் 1-4 முதல். ஓகே, இப்போ இங்க யோனாவை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு நினிவேக்கு போ அப்படின்னு சொல்றாரு. யோனா எங்க போனாரு, தர்சீசுக்கு போனாரு. அப்ப அவர் என்ன செய்யல, கீழ்ப்படியல. சரி, அவர் வருந்தி அழைக்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னா, திரும்பவுமா யோனா போய் என்ன செய்யறாரு, நினிவே மக்களுக்கு 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்படும்னு ஒரு செய்தியை சொல்றாரு. இதை கேட்ட மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல என்ன பண்றாங்க, தங்களுடைய கைகளின் கிரியைகளை விட்டு திரும்பினார்கள். இதை பார்த்த தேவன் என்ன செஞ்சாராம், அவங்களுக்கு செய்ய இருக்க தீங்கு நினைத்து மனஸ்தாபப்பட்டார். ஓகேவா, சோ அப்போ இந்த நிலைமைய, இந்த சிச்சுவேஷனை தெரிஞ்சு கொண்ட யோனா என்ன செஞ்சாரு, கடும் கோபம் கொண்டு. யார் கடும் கோபம் கொண்டா, மூத்த குமாரன். அவரும் என்ன செஞ்சாரு, கோபம் அடைந்து உள்ளே வர மனதில்லாதவனாய். இங்க என்ன செய்யறாரு யோனா, நகரத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன், நகரத்துக்கு வெளியே ஒரு குடிசை போட்டு நான் இங்க நகரத்துக்கு வரக்கூடிய அழிவை பார்க்கும் மட்டும் நகல மாட்டேன்னு சொன்னாரு. ஓகேவா, உள்ளே வர மாட்டேன்னு சொன்னாரு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன செஞ்சாரு மூத்த குமாரன், தகப்பனை நோக்கி தகப்பனே அப்படின்னு சொன்னாரா. இங்க யோனாவும் சொன்னாரு, தகப்பனே நீர் மன உருக்கம் உள்ளவரும் இரக்கம் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாகிய தேவன் என்று அறிவேன். நீர் என்ன செய்வீர்னா, ஜனங்கள் மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு கொளுத்த கன்ற அவர்களுக்கு அடிப்பிப்பீர். ஆனா உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வார்த்தையை சொன்ன எனக்கு நீர் என்ன செய்வீர், என்னுடைய வார்த்தையை என்ன செய்வீர், நிறைவேற்றாமல் இருப்பீர். அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எனக்காக நீர் என்ன செய்ய மாட்டீர், ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்க மாட்டீர்னு சொன்னார். ஓகேவா, என்னுடைய வார்த்தையை நீர் கனப்படுத்தாததனால் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியும் கொடுக்கவில்லை, அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டதால் அவர்களுக்கு கொடுத்த கன்றை அடிப்பித்தீர்னு சொன்னார். ஓகேவா, இப்போ தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் ஒரு ஆமணக்கு செடிக்கு கட்டளையிட்டாராம். அந்த ஆமணக்கு செடி முளைச்சி அவருடைய தலைமையில அவருக்கு நிழலை கொடுக்குது. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த நாள் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு பூச்சிக்கு கட்டளையிடுறாரு. அது என்ன செய்யுது, ஆமணக்க முழுதும் அரிச்சு போட்டுருது. இப்போ அவருக்கு கோபம் உண்டாகி எரிச்சல் அடைகிறாரு. அப்போ கர்த்தர் அவரிடத்துல சொல்றாரு, யோனாவே
நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியில் முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அழிந்ததுமாகிய இந்த ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களும் 120,000 பேருக்கு அதிகமானவர்களும் திரளான மிருக ஜீவன்களும் இருக்கக்கூடிய நினிவே பட்டணத்துக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மகனே, நீ என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதா இருக்கிறது. உன் சகோதரராகிய நினிவே பட்டணத்தார் மரித்தார்கள், மீண்டும் உயிர்த்தார்கள், காணாமல் போனார்கள், மீண்டும் காணப்பட்டார்கள். எனக்குரியதெல்லாம், எனக்குரிய நினிவே மக்கள் எல்லாம் உன்னுடைய சகோதரர்கள் அல்லவா? ஆகையால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இதுதான் அந்த உவமை. இப்ப இந்த உவமை நமக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இந்த உவமையில பரலோகத்தினுடைய மறைபொருள் எங்க மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். யாராவது கண்டுபிடிச்சிங்களா? சரி, நானே சொல்றேன். அவர் சொன்னாரு, ஒரு மனிதனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள்னு சொன்னாரு. அப்படிதானே? முதலாவது அவர் இளைய குமாரனை சொன்னாரு, இரண்டாவது அவர் மூத்த குமாரனை சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா இளைய குமாரன் அவருடைய முதலாவது கற்பனைக்கு கீழ்ப்படியல, மூத்த குமாரன் அவருடைய இரண்டாவது கற்பனைக்கு கீழ்ப்படியல. அப்படின்னா இங்க மறைபொருள் என்ன? அவருடைய 2 கற்பனைகள். இந்த 2 கற்பனைகள் என்ன? முதல் கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதை யார் செய்யல? இளையகுமாரன் செய்யல. தகப்பனை விட்டு விலகி தூர தேசத்துக்கு போனார். சரி, இரண்டாவது குமாரன் என்ன செய்யல? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த கற்பனையை யார் செய்யல? மூத்த குமாரன் செய்யல. அப்போ இந்த 2 பேரும் என்ன ஆனாங்க? மரணத்துக்கு சமீபமா இருந்தாங்க. வாசிக்கலாம், 1 யோவான் 3:14. சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். அப்படின்னா இளையகுமாரன் மூத்த குமாரனும் என்ன பண்ணிருக்காரு? மரணத்துக்கு சமீபமா இருக்கிறார். ஆண்டவருடைய 2 கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத யாவரும் மரணத்துக்கு சமீபமா இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மட்டுமே என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இதுக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன், மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன். இங்க திறவுகோள்னு சொல்லப்படல, திறவுகோள்கள்னு சொல்லப்படுது. சரி, அப்போ திறவுகோள்னா என்னன்னு முதல்ல பார்க்கணும். லூக்கா 11:52. அறிவாகிய திறவுகோள். அப்போ திறவுகோள்னா என்ன? அறிவு. அப்ப அறிவுனா என்னன்னு பார்க்கணும். நீதிமொழிகள் 2:6. அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அறிவு அவருடைய வாயிலிருந்து வரும். அதுதான் அந்த கற்பனைகள், அந்த 2 கற்பனைகள். அதுதான் கற்பனைகளிலே பிரதானமானது. நியாயப்பிரமாணம் முழுவதையும் உள்ளடக்கியது. அப்போ இந்த 2 கற்பனைகள் தான் என்னது? பரலோகத்தினுடைய 2 திறவுகோள்கள். சரி, வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. இங்க
இங்க ஒரு விஷயம் சொல்றாரு, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். முதல்ல என்ன செஞ்சிருக்காரு? பரலோகத்தினுடைய திறவுகோள்களை மனிதனுடைய கைகள்ல தருவேன்னு சொன்னாரு. பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோலை தான் எடுத்துக்கொண்டதா சொல்றாரு. பொதுவா நல்ல தகப்பன் என்ன செய்வாரு அப்படின்னா, பிரயாணம் போகும்போது தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல லெகுவான சுமையையும் தன்னிடத்துல கடினமான சுமையையும் சுமந்து கொண்டு செல்வார். அப்போ இங்க இவர் என்ன செய்யறாரு? பரலோகத்தினுடைய திறவுகோலை நமக்கு கொடுக்கிறாரு. அவரிடத்துல என்ன இருக்கு? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் இருக்கு. திறவுகோள்கள்னா என்ன? கதவை திறக்கக்கூடியது. எந்த திறவுகோலை கொண்டு எந்த கதவை திறக்கிறோமோ அந்த அறைக்குள் பிரவேசிப்போம். அப்படிதானே? இங்க தேவன் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய 2 கற்பனைகளுக்கு கீழ்ப்பணிஞ்சீங்கன்னா எதுக்குள்ள பிரவேசிப்பீங்க? பரலோகத்துக்குள்ள. பரலோகத்தினுடைய திறவுகோலை கொண்டு பரலோகத்தினுடைய வாசல்களை நீங்க திறக்க முடியும், பரலோகத்துக்குள்ள போக முடியும். ஓகேவா? சரி, இங்கதான் ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்றேன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்றேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? பரலோகத்துக்கு போகணும். ஆனா என்ன ஒரு விஷயம் தடுக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, ரட்சிக்கப்படாததற்கு முன்பா நான் செய்த பாவம் என்னை என்ன பண்ணும்? தடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நான் ரட்சிக்கப்படாததற்கு முன்னாடி ஒரு கொலைகாரனா இருக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன செய்யறேன் அப்படின்னா, இன்னொருவனுடைய கைகளையும் காலையும் வெட்டிட்டேன். இப்போ இவன் என்ன செய்வான்? நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்வான்? ஆண்டவரே, என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் இவதான், அதனால இவளுக்கு என்ன செய்யணும்? நீங்க தண்டனை வழங்கணும்னு சொல்லுவான். அப்ப நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. அப்படிதானே? அப்போ நான் ஆண்டவர் இடத்துல சொன்னேன், ஆண்டவரே, நான் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன், உம்முடைய குமாரன்னு சொல்றதுக்கு தகுதியை இழந்திருக்கிறேன், உம்முடைய கூலிக்காரர்கள்ல ஒருவராய் என்னை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன செஞ்சாருன்னா, மனதுருகி ஓடி வந்து கட்டி கொண்டு முத்தமிட்டு அவர் சொன்னாரு, சமாதானத்துடனே போ. சமாதானம் என்னும் பாதரட்சையை என்னுடைய கால்கள்ல அணிவித்தார். என்னுடைய இருதயம் சமாதானத்தினால நிரம்பி வழிந்தது. இங்க அவர் எனக்கு மன்னிப்பை கொடுத்தார். மன்னிப்பை கொடுத்தார் அப்படின்னா தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். அப்படிதானே? எப்படி இளைய குமாரனுக்காக தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்தாரோ, எப்படி மூத்த குமாரனுக்காக தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்தாரோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி மரணம் பாதாளம் என்கிற திறவுகோள்களை தோள்களிலே சுமந்து கொண்டு பூமிக்கு வந்தார். அவர் என்னுடைய அக்கிரமங்களை சுமந்து அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி பாதாளத்தின் வாயில்களிலிருந்து என்னை விடுவித்தார். இப்படிதான் அவருடைய அன்பு வெளிப்பட்டுச்சு. இப்போ இவர் என்ன செஞ்சாரு? நீதியின் வஸ்திரத்தை, என்னுடைய கந்தலான வஸ்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியின் வஸ்திரத்தை எனக்கு தந்தார். இது எப்படி இருக்கு தெரியுமா? இது ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வதித்தது போல இருக்கு. அது எப்படின்னா, கண்கள் மங்கலான நிலையில, பார்வை இழந்த நிலையில ஈசாக்கு இருந்தாரு. அப்போ யாக்கோபு என்ன செஞ்சாரு? ஏசாவினுடைய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு கைகள்ல ரோமம் ஆட்டு மயிரை போட்டுக்கொண்டு என்ன பண்றாரு? ஈசாக்கின் இடத்துல வராரு. இப்போ ஈசாக்கு கைகளை தடவி பார்த்து சொல்றாரு, சத்தமோ யாக்கோபின் உடையது, கைகளோ ஏசாவின் உடையது அப்படின்னு சொல்லி யாக்கோபை முகர்ந்து அவர் சொன்னாரு, கர்த்தர் என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசிர்வதித்த வயல்வெளிகளின் வாசனையை போல் அல்லவா இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு பிதாவின் முன்பாக நிற்கும் போது அவர் என்னை முகர்ந்து பார்த்து, இது என்னுடைய குமாரனுடைய வாசனைன்னு சொன்னார். இப்படிதான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். வாசிக்கலாம். 22:14.
ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு, அதாவது ஆஸ்தியை பெருக்குவதற்கு. இரண்டாவது, வாசல்கள் வழியாய், பரலோகத்தின் வாசல்கள் வழியாய் உள்ளே பிரவேசிப்பதற்கு. திறவுகோள்களாகிய அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆமேன்.